மதுரைக்கு எப்படி ஒரு சித்திரை திருவிழாவோ அதே மாதிரி கேரளாவுக்கு ஓணம் ஃபெஸ்டிவல். கேரளாவோட ராஜா மாவலி சக்கரவர்த்தி தன்னோட முன்ஜென்மத்துல எலியா பிறக்கிறாரு. அப்போ சிவன் கோயில்ல இருந்த அணைய போற தீபத்துல அந்த எலியோட வாலு எதேச்சையா பட்டு திரிய தூண்டி விட்டது. விளக்கும் ஜம்முன்னு எரிஞ்சிச்சு. தன்னையும் அறியாம அந்த எலி செஞ்ச நல்ல காரியத்தோட பலனா அந்த எலி அடுத்த ஜென்மத்துல மாவலி சக்கரவர்த்தியா பிறந்து தன்னோட மக்களை வெல்த்தியாவும் ஹாப்பியாவும் வச்சுக்கிறாங்க. மக்களோட நல்லதுக்காக அசுரர்கள் குரு சுக்ராச்சாரியரோட தலைமையில ஒரு மிகப்பெரிய யாகம் நடத்துறதா மாவலி சக்கரவர்த்தி முடிவு செய்ய, தேவர்கள் அதை எதிர்க்க 2 பேருக்கும் இடையில நடந்த டிஷ்யூம்ல மாவலி சக்கரவர்த்தி வின் பண்ணிட்டாரு. பயந்து போன தேவர்கள் நம்ம விஷ்ணு பகவான்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண, அவரு தன்னோட 5வது அவதாரமான வாமன அவதாரம் எடுக்கிறாரு. யாகம் ஒரு சைடு சிறப்பா நடந்து முடிய, இறுதியில தானத்தையும் தர்மத்தையும் அள்ளி வழங்க அங்க வந்த வாமனர் தனக்கு 3 அடி நிலம் மட்டும் போதும்னு கேட்க, முதல் அடிய தரையிலையும் 2வது அடிய வானத்திலையும் வச்சுட்டு 3வது அடியை எங்க வைக்கன்னு விஷ்ணு பகவான் கேட்டப்போ மாவலி சக்கரவர்த்தி தன்னோட தலைய காமிக்க 3வது அடியையும் வச்சாச்சு. பலனா மாவலி சக்கரவர்த்தி பாதாளத்துக்கும் போயிட்டாரு. என்னதான் பிறப்பால அசுரரா இருந்தாலும் நல்லதை மட்டுமே பண்ண மாவலிக்கு என்ன வரம் வேணும்னு நம்ம விஷ்ணு பகவான் கேட்க, நான் வருஷம் வந்து என் மக்களை சந்திச்சா மட்டும் போதும்னு கேட்டுக்கிறாரு நம்ம மாவலி சக்கரவர்த்தி. உடனே பகவான் விஷ்ணுவும் அப்படியே ஆகட்டும், உன்னோட வருகை உன் மக்களுக்கு மிகப்பெரிய திருவிழாவா இருக்கும்னு வரம் கொடுக்கிறாரு. அதுதாங்க ஓணம் ஃபெஸ்டிவல். மொத்தம் 10 நாள் திருவிழாவா இது கொண்டாடப்படுது.